அந்த குடும்பத்தார் வழக்கு தொடுக்கிறார்கள், விசாரணையில் தேக்கம் இருக்கிறது, விசாரணையில் சந்தேகம் இருக்கிறது என்று அதை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் மேல்முறையீடு செய்த அந்த வழக்கை தடை செய்கிற அளவிற்கு நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்றால் அப்போ யார் குற்றவாளி என்பதை இந்த மக்களுக்கு நீங்களே உணர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அறிவு திருவிழா மக்களுக்கானதல்ல, கொள்ளையடிப்பவர்களுக்காக அறிவு திருவிழா. ஒரு 20 ஊராட்சிகள் ஒரு ஒன்றியத்தில் இருக்கிறது என்றால் ஒரு ஊராட்சிக்கு 3 to 4 காவல் நிலையங்கள் இருக்கு ஒன்றியத்திற்கு. அப்ப அந்த 4 காவல் நிலையங்களும் என்ன கண்மூடித்தனமாக உறங்கி கொண்டிருக்கிறதா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? ஒரு சாதிய பிரச்சனை இருக்குன்னா அதை களைவதற்கு முற்படவில்லை. இன்றைக்கு இளைஞர்களால் பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிற சிறுவயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தன்னிகர் இல்லா அமைப்பாக தமிழ்நாட்டில் செழித்து வர தோன்றுகிறது. எதற்காக மரங்களின் மாநாடு? இந்த கேள்விக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாது என்றே நான் கருதுகிறேன். மரங்களின் மாநாடு என்பது ஒட்டுமொத்த மரங்களின் அடிப்படை நடத்தப்படுகிற மாநாடாக இருக்கும். எந்தெந்த மரங்கள் இந்த மண்ணை பாழ்படுத்துகிறதோ அதை அப்புறப்படுத்துகிற மாநாடாக இருக்க வேண்டும். முற்றிலும் தவறான நோக்கத்தோடு அந்த தருதலைகளை இன்றைக்கு போராட்ட களத்திற்கு வருவது வியப்பிற்குரியது, சிரிப்பிற்குரியது. சீமான் தமிழர் தமிழர் என்று பேசுகிறார்களா? விஜய் தமிழர் தானே? ஏன் இவ்வளவு எகிரி குதிக்கிறீங்க? ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி குதிக்கலை. குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தாய் போய் தாளாட்டுவாள் என்பதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம். ஆகையால் இந்த தற்குறிகளுக்கெல்லாம் தமிழர்கள் யார், திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை புரிந்து கொண்டு பேச. அறிவு திருவிழா மக்களுக்கானதல்ல, கொள்ளையடிப்பவர்களுக்காக அறிவு திருவிழா. ஆனா திமுக மீது ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. உண்மையாவே அந்த ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் அதை நிரூபிக்க வேண்டியதானே? எந்த ஒரு இடத்துலையும் உங்களால நிரூபிக்கப்பட முடியலையே, அப்புறம் எப்படி திமுக மீது நீங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு திமுக சார்பா கேள்வி. 888 கோடி ரூபாய் அப்பாவி மக்களா பார்த்தாங்க. பொருளாதார குற்றப்பிரிவு தான் அந்த வழக்கையே போட்டிருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றவர்கள் யார்? இன்றைக்கு அந்த இடம் இன்னைக்கு கையகப்படுத்தப்படாமல் தடைபட்டு நிற்கிறது. 100 கோடி ரூபாய் பேரம் பேசி 4 அமைச்சர் வாங்கி குமிச்சாங்களே, இதுக்கு பேர் என்ன? எண்ணூர் அனல்மின் நிலையத்தில் தெருமல் 1, தெருமல் 2, தெருமல் 3 என்ற அந்த 3 அந்த சப்வேயில் நிலக்கரி சாம்பல் கொள்ளை தலை தோங்கி கிடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு இருக்கிறது. சட்டக்கல்லூரிகளில் நடைபெறுகிற ஊழல்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரே பேராசிரியர் மாரிச்சாமிங்கிற ஒரே பேராசிரியர் 11 கல்லூரிகளுக்கு பேராசிரியராக பணியாற்றுகிற செய்தி இன்றைக்கு வெளியில வந்திருக்கு. தெரியுமா தெரியாதா அதெல்லாம் உங்களுக்கு? இதெல்லாம் என்ன நீதிமன்றம் போய் தான் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? கொள்ளையடிக்காத கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? எத்தனையோ 1000 கோடிகளுக்கு சொத்தை சேர்த்து வைத்து விட்டு நீங்க அறிவியல் குற்றவாளி, சயின்டிஃபிகேஷனா நீங்க கொள்ளையடிக்கிறதுல சரியான கைது இருந்தவர்கள். அதனால தான் ஒரு பேராசிரியரை 11 கல்லூரிகளில் பணியிட வச்சு சம்பாதிக்கிறீங்க. 10 அதிகாரிகள் 13 பல்கலைக்கழகங்களுக்கு சட்டவிரோதமாக அங்கீகாரம் கொடுத்த நிகழ்வுகள். இதெல்லாம் நுணுக்கமான கொள்ளை. அப்படி என்றால் இதை யார் பேசுவது? நீங்க கேட்குறீங்க எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு தான். ராஜீவ்காந்தி கொலை வழக்கே நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கும் குற்றவாளிகள் யார் என்பதை அறியாமல் இருக்கிற நாடு இந்த தேசம். சர்க்காரியா கமிஷன் ஊழல் என்பது இன்றைக்கு வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. போபர்ஸ் பீரங்கி ஊழல் இன்றைக்கு வரை கொண்டு வரப்படவில்லை. 2G அலைக்கற்றை ஊழல் இன்று வரை தெரியவில்லை. எல்லா கட்சிகளும் எல்லா நேரத்திலும் ஊழல் செய்திருக்கிறது இந்தியாவில். எந்த வழக்கு உண்மையாக இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எந்த வழக்கு? இன்னைக்கு கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தமிழ்நாடு அரசு ஏன் 2 முறை உச்சநீதிமன்றம் சென்று போய் நாங்கள் தமிழ்நாடு அரசு தடை போட துடிக்கிறது? இந்த வழக்கை நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற போது அந்த குடும்பத்தார் வழக்கு தொடுக்கிறார்கள், விசாரணையில் தேக்கம் இருக்கிறது, விசாரணையில் சந்தேகம் இருக்கிறது என்று அதை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் மேல்முறையீடு செய்த அந்த வழக்கை தடை செய்கிற அளவிற்கு நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்றால் அப்போ யார் குற்றவாளி என்பதை இந்த மக்களுக்கு நீங்களே உணர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்க கட்சிக்குள்ளதான் குற்றவாளி மறைஞ்சிருக்கிறாங்கிறத நீங்க பெருசுப்படுத்தாம உள்ள வச்சு அமுக்க நினைக்கிறீங்க. அவரோட கொலையிலும் திமுக ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அந்த குடும்பத்தார் சேகர் பாபுவை சந்தேகப்படுகிறாங்கல்ல, அந்த குடும்பத்தார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தையை சந்தேகப்படுறாங்கல்ல, இதுக்கு யார் பொறுப்பு?
இந்த ஆட்சியில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7109 படுகொலைகளை நிகழ்த்தியிருக்கிறது 4.5 ஆண்டு காலத்தில். 34 ஆணவ படுகொலைகள், 36 கற்பழிப்பு சம்பவங்கள். தெரியுமில்ல உங்களுக்கு இந்த லிஸ்ட்லாம்? உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சில ஆனா விடயங்கள். திமுக என்ன சொல்றாங்கன்னா எங்கேயோ 1-2 நடந்துகிட்டு இருக்கு, அது இது எல்லாம் 1-2 கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல, அது இது நடக்கவே 1-2. செய்யும் இன்றைக்கு அப்படின்னு ராமேஸ்வரத்தில் ஒரு மாணவி காதலிக்கவில்லை என்ற குற்றத்திற்காக, அது குற்றம் அல்ல, குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அவல சூழல் நிகழ்ந்திருக்கிறதா இல்லையா? நான் இதுக்கு பேசிக் எப்படி கொண்டிருக்கிறோம். திமுக காரணமாகும் நான் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்றாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பெருங்களத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருவர் இன்றைக்கு காலையில் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 217 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நான் சொல்ல, என்சிஆர்பி நிறுவனம் சொல்லுகிறது. இதில் 7 பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நகர்ந்திருக்கிறது. 3 ஆண்டுகளில், இந்த கடைசி 3 ஆண்டு, 2 ஆண்டை விட்டுருங்க, கடைசி 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 2022 738, 2021 599. ஆனால் இன்றைக்கு அது 1968 இருக்கிறது என்றால் இந்த ஆட்சியினுடைய அவலம் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். 631 விவசாயிகள் தமிழ்நாட்டில் 2023 மட்டும் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலையில் டபுள் டிஸ்ட் அடித்திருக்கிறது தமிழ்நாடு. ஏடிஎஸ்ஐ அறிக்கையின்படி 2023 நாட்டில் மொத்தம் 1,71,418 தற்கொலைகள் நடந்திருக்கிறது. இது 1 லட்சம் மக்களுக்கு என்று பார்க்கிற போது சூசைட் ரேட் 12.3% ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் தற்கொலை எண்ணிக்கை 19,483. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு என்று பார்த்தால் சூசைட் ரேட் 25.3% என்று வருகிறது. யார் பொறுப்பு? ஆண்டுக்கு 67 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேசிய குற்றாவண காப்பகம் என்சிஆர்பி 2023 அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் 67 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ திமுக அரசு என்ன சொல்லுதுன்னா 10 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல நம்ம எப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சட்டங்கள் தனியா ஒரு மாநிலம் மட்டுமே இயற்றிட முடியாது, அது மத்திய அரசு எல்லா மாநிலங்களும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும், அதை மத்திய அரசு கன்சிடர் பண்ணாதான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு இது பெருசா எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க இல்லையா? 60.66% குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் 4338. நீங்கள் கேள்விகளுக்கு நான் வரேன். 4338. இது 2023 60.66% உயர்ந்து 6968 உயர்ந்திருக்கிறது. அதாவது இப்போ சட்டங்கள் கடுமையா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு மாநிலம் சட்டம் இயற்ற முடியாது. ஒரு கிராம வரையறை, எல்லை வரையறை இருக்கிறது. 8 அரசு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கிராம நிர்வாக அதிகாரி, அதற்கு கீழே கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய கண்காணிகள், மக்கள் நல பணியாளர், ஊராட்சி செயலாளர். இது ஒரு ஊராட்சிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய பணியாளர், அரசு ஊழியர். ஒரு ஊருக்குள்ள எவ்வளோ பேர் இருப்பாங்க? 2000 பேர். ஒரு 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேரை 8 பேர் கண்காணிக்க முடியாதா? என்ன குற்றங்கள் அங்கே நடந்தாலும் ஒரு சாதிக்கார இன்னொரு சாதிக்கார பொண்ணை காதலிச்சா கூட கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாமல் இருக்காது. கண்காணிகளுக்கு வேலையே அதுதான். அவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான், இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான், அத்தனையும் அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் இருங்க, நான் என்னை பேச விடுங்க. ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வாழ்கிற மக்களினுடைய அன்றாட நிகழ்வுகளை கண்காணிக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த கண்காணிகளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா செய்தியும் தெரியும். நான் ஒன்று எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஓஓ அலுவலகத்திற்கு முன்பாக, ஏன் காவல்துறை அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு நீர்த்தேக்க தொட்டிக்கு கீழேயே சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பேசுவீங்க? அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் தெரியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். ஒரு மாணவன் ஒரு மாணவியை காதலிக்கிறான் என்றால் வாத்தியாருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? பள்ளிக்கூடத்துல நடந்தா தெரியும், ஆனா வெளியில நடந்தா தெரியாது இல்லையா? எப்படியும் தெரிஞ்சிடும். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தன் போய் சொல்லிவிடுவான். அதை முறைப்படி அணுக வேண்டும். அதற்கான பயிற்சிகள் இங்கே இருக்கிற அரசு அலுவலர்கள் யாருக்கும் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு சாதி பிரச்சனை இருக்குன்னா கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாதா?
நான் கேட்கிறேன், காவல்துறையில 3 இன்டெலிஜென்ஸ் பிரிவு நீங்க வச்சிருக்கிறீங்கல்ல, எதுக்காக வைத்திருக்கிறீர்கள்? எதற்காக? மக்களின் வரிப்பணம், அவர்களுக்கு என்ன வேலை திட்டம்? ஒரு 20 ஊராட்சிகள் ஒரு ஒன்றியத்தில் இருக்கிறது என்றால் ஒரு ஊராட்சிக்கு 3 to 4 காவல் நிலையங்கள் இருக்கிறது ஒன்றியத்திற்கு. அப்ப அந்த 4 காவல் நிலையங்களும் என்ன கண்மூடித்தனமாக உறங்கி கொண்டிருக்கிறதா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சம்பளம்? ஒரு சாதிய பிரச்சனை இருக்குன்னா அதை களைவதற்கு முற்படவில்லை. ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு சட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாதா? தெரியும். ரொம்ப மோதலா இருக்கு. ஆனா சாதி பிரச்சனைக்கெல்லாம் வந்து அரசு பொறுப்பு இருக்காது, மக்கள் தான் திருந்தணும், மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாத்தையும் அரசே வந்து பார்க்க முடியாத நிலையில தானே இருக்கு. மதராச மெட்ராஸ் மாத்தினீங்களே, மெட்ராஸை சென்னைன்னு மாத்தினீங்களா? ஒரே ஒரு பேனாவில் ஒரு பச்சை கையெழுத்து தானே, அது மட்டும் எப்படி மாறுச்சு? போக்குவரத்து கழகங்களுக்கு சாதியின் பெயரால் இயங்கிய அனைத்து போக்குவரத்து கழகத்துக்கும் ஒரே ஒரு பச்சை மை தானே கையெழுத்து போட்டுச்சு, அது எப்படி மாறுச்சு? நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிற திட்டம் சரியானது தான். சாதியின் பெயரை தாங்கி இருக்கிற தெருக்களின் பெயரை மாற்ற வேண்டும், ஒத்துக்கொள்கிறோம். சிலைகளுக்கே சாதியின் பெயர் இருக்கிறதே, அதை எப்பொழுது எடுப்பீர்கள்? உங்களுக்கு புரியுதுங்களாப்பா? வீரன் அழகு முத்துக்கோன் தான் இருக்கு, பெரும்படுகு முத்திரையரும் தான் இருக்கு, ராமசாமி படையாச்சியார் தான் இருக்கு. அந்த சிலைகளின் பெயரை உங்களால் நீக்க முடியுமா? தெருக்களுக்கு பெயரை மாற்றுகிற நீங்கள், அதில் என்ன கொடுமைனா, இந்த தேசத்திற்காக உழைத்த பெருமக்களின் பெயர் இடம்பெறுகிற போது கடைசியாக ஒரு பெயர் இடம்பெற்றிருக்கு, கருணாநிதி. ஏன் நம்ம ஜெயலலிதா பெயரையும் சேர்த்துருக்கலாமே, ஏன் எம்ஜிஆர் பெயரையும் சேர்த்துருக்கலாமே? கருணாநிதிக்கு மேலே இருக்கிற பெயர்கள் இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள். கருணாநிதி என்பவர் இந்த தேசத்தை சில ஆண்டு காலம் ஆண்டவர், அவ்வளவுதான். பாதுகாப்பு என்பது வேறு, ஆண்டது என்பது வேறு. அங்கதான் சிக்கல் வருது. அது வழக்கு போட்டாங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கிறது என்றால், தன் சுயநலத்துக்கான ஆட்சி முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுவதால் தான் என் போன்ற தமிழ் தேசியவாதிகள் கடுமையாக பேச வேண்டிய சூழலுக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கிற திட்டம். சென்னையில் நீங்கள் நிழல் கூட பார்த்துருக்குறீங்களா? எங்காவது நிழல் தருதா? அந்த நிழற்கூடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இத்த தண்டி சில்வர் கம்பி போட்டிருக்கிறாங்க. அதனால் ஏதாவது பலன் உண்டா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இல்லை. மலையில் நிற்க முடியுமாங்க? அது எதற்காக? திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் 2022 அடிக்கல் நாட்டப்பட்டு, இல்லை, அவங்க கொண்டு வந்த திட்டத்தில் எதுவுமே பயனில்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? இந்த காலை உணவு திட்டத்தெல்லாம் நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க, இந்த இலவச பயணம் இதுவுமே வந்து ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஆதரவு இருக்க தானே செய்யுது திமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல. ஒரு வாரத்துக்கு முன்பாக ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். முந்தா நாள் பெய்த மழையில் ஒழுகுது. காலை உணவு திட்டத்தை சொல்கிறீங்க, மகிழ்ச்சிகரமான திட்டம். ஏன் கொட்டையரிசியை போடுறீங்க? பொன்னியரிசி சோறை கிடைக்காதா? இந்த குழந்தைகளுக்கு பொன்னியரிசி நம்ம தமிழகத்தில் அதுதான் அதிகமாக விளையிறதா சொல்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? தமிழகத்தில் என்ன விளையுது? ஏன் கொட்டையரிசியை போடுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அந்த குழந்தைகளுக்கு கொட்டையரிசி தேவை என்ன இருக்குது? ஏன் நல்லரிசி போட வேண்டியதானே அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில்? அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இருங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு 3 வேளை உணவுன்னு கொடுக்குறீங்கல்ல, அவங்க பிரைவேட் லிமிடெட்ங்க, அவங்களுக்கு ஏன் நீங்க சோறு கொடுக்குறீங்க? சொல்லுங்க, அவங்களுக்கு சோறு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அந்த கம்பெனிக்காரன் எடுக்கிறான்ல டெண்டர், அவன் கொடுக்க வேண்டியது தானே சோறு, நீங்க ஏன் கொடுக்குறீங்க? அப்ப இதை யாரை ஏமாற்றுவதற்கு நீங்கள் இந்த வேலை திட்டத்தை கொண்டு வரீங்க? அப்படி என்றால் கூண்டாய் நிறுவனத்தில் வேலை செய்கிறவனுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து அது சோறு ஓட்டுருவீங்களா? சொல்லுங்க. முடியாது. உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? 110 கோடி ரூபாயில அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எந்த நேரத்திலும் வெடித்து விழுகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த பணம் எங்க? நீங்கள் திட்டங்களை, இன்னும் சொல்லப்போனால் மக்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதே மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிற கூட்டமாக நீங்கள் திகழ்வதால் தான் என் போன்றவர்கள் தோலுறுத்தி காட்ட வேண்டிய சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தார் சாலைகள் இல்லை, நான் கேட்குறேன், நாங்கள் படிக்கிற காலங்களில் பெரிய சரளையோட தாரை கலந்து அதை ரோலர் வச்சு அமுக்கி சரிப்படுத்தும் போது அந்த தார் சாலை மிக உறுதியாக இருந்தது. ஏன்னா அந்த பெருஞ்சரளைக்கும் உத்துருண்டு மாவு சரளைக்கும் காசு கூட. சிறு சரளையை கொண்டு இன்றைக்கு நீங்கள் சாலைகள் அமைக்கிற போதே, ரோலர் நசுக்குகிற போதே அது மாவாகி விடுகிறது. மழை பெய்தால் மாவு கரைந்து தான் போகும். எப்படி தார் சாலைகள் உருப்படியாக இருக்கும்? சிங்காரச்சின்னை என்று உங்கள் அரசுகளால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட சிங்காரச்சின்னை சிங்காரச்சின்னையா இருக்கா?
இல்ல மெட்ரோ கட்டக்கூடிய பணிகளுக்காக பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் வந்து அந்த பணிகள்லாம் நிறைவடையும்னு சொல்லியிருக்காங்களே. மெட்ரோ மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டி மண்ணல்றாங்கல்ல, மிகப்பெரிய நிலையங்கள் உள்ளே கட்டுகிறார்கள்ல, 400 மீட்டருக்கு கீழே போய் இருக்கிறது. இந்த மண்ணெல்லாம் எங்க? நீங்க பார்த்துருக்கிறீங்களா அந்த மண் எங்க போகுதுன்னு? இல்ல. ஏன் எங்க கொண்டு போய் கொட்டுறீங்க? கடல்ல கொண்டே கொட்டி சமப்படுத்துறீங்களா? மண்ணில் கொள்ளை போகிறது. இதுவரை யாருமே கேட்காத கேள்வியை நான் கேட்கிறேன். மெட்ரோவுக்காக எடுக்கப்படுகிற அனைத்து மண்ணுகளும் இந்த அரசால் கொள்ளையடிக்கப்படுகிறது. எதுவுமே சரியில்லை. சென்னையில தூங்கா வாகைன்னு ஒரு வாகை மரத்தை நட்டு வச்சுருக்காங்க, தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அதுதான் ஒரே காத்துல ஒடிஞ்சு விழுகும், ஒரே காத்துல மரம் சரிஞ்சு விழுகும். அது அல்றதுக்கு ஒரு தொகை ஒதுக்கணும்ல, அதில் கொள்ளையடிக்கலாம்ல. கண்ணை வளர்க்குறதுல ஒரு கொள்ளை, ஒடிஞ்சு விழுகிறதுல ஒரு கொள்ளை. இது எப்படி இருக்கு? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற வேப்ப மரம் நடக்கூடாதா? பனை மரம் நடக்கூடாதா? கொன்னை மரம் நடக்கூடாதா? வாகை மரம், நாட்டு வாகை நடக்கூடாதா? தூங்கா வாகையை நட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உங்களுடைய பேருந்து நிறுத்தங்கள் இப்பொழுது எல்லாத்தையும் இடித்து கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் கட்டுறாங்க. புதுக்கோட்டை பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறிய சிறிய கம்பிகளை கொண்டு தூண்களை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கோடி மதிப்பீட்டு திட்டத்தில் கட்டுறாங்க. கொள்ளை போகிறது தமிழ்நாட்டு சொத்துக்கள், கொள்ளை அடிக்கிறார்கள். உங்களுடைய நோக்கமே கொள்ளைதான், கொள்ளைதான், வேறு வழி இல்லை. ஆக இந்த திருட்டு மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால், தமிழ்நாட்டிற்கென்று ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை கொண்டு வர வேண்டுமானால், இன்றைக்கு இளைஞர்களால் பரிணமித்து வளர்ந்து கொண்டிருக்கிற சிறுவயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஒரு தன்னிகரில்லா அமைப்பாக தமிழ்நாட்டில் செழித்து வர தோன்றுகிறது. நீங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா தேர்தலில் நின்று 8% வாக்கு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட நிலை வந்து நீங்க இவர் ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காரு, ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்களே தாவேக்கா. ஏன்னா தாவேக்காக்கு தான் ஓட்டு பர்சன்டே இல்லை, அவருக்கு ஓட்டு பர்சன்ட் இருக்கு. இது ஒரு கேள்வியா எழும்புது. என்ன ஒரு ஓட்டு பர்சன்டோட இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு இவங்க மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இது எழும்புது இல்லையா? என்னதுக்கு மதிக்கணும்? அள்ளிவிட்ட பிராடுகளுக்கு தண்டனை கொடுத்தாகணும். 8.2% வாக்கை வாங்கணுங்கிறதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் நீங்கள் வாங்கிடுவீங்கன்னு கனவு காணக்கூடாது. அது 2.8 மாற இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, எதை வச்சு அந்த மாதிரி சொல்றீங்க? 8 பாருங்க, காலம் தீர்மானித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது திராவிட இயக்கங்களின் கொள்கைகளை பிரதிபலிக்கிற மாபெரும் தலைவராக இருக்கிற பெரியாரை பின்பற்றுகிற விஜய் ஏன் எதிர்க்கணும்? எம்ஜிஆரை ஏன் எம்ஜிஆரை தூக்கி வைக்கி பேசுகிற அல்லது அண்ணாவை இதயத்தில் ஏந்தி இருக்கிற விஜயை ஏன் இந்த கட்சிகள்? ஏன்னா சீமான் இருங்க, என்னை பேச விடுங்க. சீமான் தமிழர் என்று பேசுகிறார்ல, விஜய் தமிழர் தானே. ஏன் இவ்வளவு எகிரி குதிக்கிறீங்க? ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி குதிக்கலையே. இல்ல, சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒண்ணு திராவிடம் பக்கம் நிக்கணும், இல்லைன்னா தமிழ் தேசியம் பக்கம் நிக்கணும், 2 கண்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி ஒன்னாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இல்லையா? முதல்ல திராவிடம்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. திராவிடம் என்கிற சொல் அது ஒரு இனக்கூறு அல்ல, அது ஒரு மொழிக்கூறு அல்ல, அது ஒரு அடையாளம் அல்ல, அது வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வாழ்கிற மக்கள் அல்ல. பார்ப்பனர்களுக்கு நேர் எதிரானவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திராவிடர்கள். இதுதான் அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். இது தெரியாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. கேரளாவில் இருப்பவர்களும் ஆந்திராவில் இருப்பவர்களும் யார்? பூர்வீக குடி தமிழர்கள் தான். சமஸ்கிருதத்தை கலந்து பேசிதான் இன்னொரு இனமாக அவர்கள் பரிணமித்து நிற்கிறார்கள் தமிழோடு. ஒரே ஒரு செய்தி, திராவிடம் என்பது வேறல்ல, தமிழ் என்பது வேறல்ல, எல்லாம் பின்னி பிணைந்த ஒரு பேரினம். இப்போ இதுக்குள்ள தமிழர் என்கிற ஒரு தனி அடையாளம் உண்டு. திராவிடத்திற்கு பண்பாடுகளோ நாகரிகங்களோ கிடையாது, அது ஒரு சொல்லாடல் என்பது மட்டும்தான். அதான் நான் சொல்கிறேன். பெரியாரும் அதைத்தான் வழிமொழிந்திருக்கிறார். திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல, திராவிடத்திற்கென்று ஒரு வரையறை அல்ல. ஆகையால் அது ஒரு சொல்லாடல் தான். அந்த சொல்லாடலை இவர்கள் தூக்கி கொண்டாடுவதின் மர்மம் என்ன இருக்கிறது? நாங்களும் ஆந்திராவில் இருக்கிற மக்களும் கேரளாவில் இருக்கிற மக்களும் கர்நாடக மக்களும் பின்னி பிணைந்தவர்கள். தென் இந்தியாவில் தான்
சீமானும் தமிழர்களும் எப்படி ஒன்றாக முடியும்? அவங்க வந்து வேறு மொழியை கொண்டவங்க, தமிழர்கள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படிலாம் சீமான் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கேரளாவில் இருப்பவர்களும் ஆந்திராவில் இருப்பவர்களும் கர்நாடகத்தில் இருப்பவர்களும் தமிழர்களே. தமிழிலிருந்து பிறந்த குழந்தைகள் தனியாக குடும்பம் நடத்துகிறது. அதை அரவணைத்து செல்லுகிற பொறுப்பும் கடமையும் ஒரு தாய்க்கு இருக்கிறது. ஆகையால் அவர்களை அரவணைத்துத்தான் செல்ல வேண்டும். இதில் நீங்கள் திராவிடம் என்கிற பெயரில் அவங்கள நீங்கள் ஒதுக்குறதே தவறான வரலாறு. திராவிடம் நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை. ஆரியர்களுக்கு எதிரான சொல்லை ஆரியர்களுக்கு யாரெல்லாம் எதிரானவர்களோ அவர்களுக்காக பயன்படுத்தப்படுகிற சொல். ஆகையால் தமிழனுக்கு ஒரு இனம் உண்டு, தமிழனுக்கு ஒரு குணம் உண்டு, அவனுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, அவனுடைய மொழியியல் கூறுகள் இருக்கிறது, அவனுடைய நாகரிகம் பறைசாற்றி கிடக்கிறது. தமிழ் இனம் மட்டும்தான் இனமாக இருக்க முடியுமே ஒழிய திராவிடம் என்பது ஒரு இனமாக கருதவே முடியாது. அது ஒரு சொல்லாடல். இதை புரிந்து கொள்ளாத சீமான் போன்ற தற்குறிகள் எல்லாம் திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில், திராவிடம் என்கிற சொல்லாடல் புனிதமானது, திராவிடத்திற்குள் வருகிற மக்கள் புனிதமானவர்கள். திராவிட பேஸ்மெண்ட் என்பது இரும்பு எக்குகளால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த எக்குகளால் கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரஷ் மட்டத்தில் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா சில பேர் ஓட்ட வீட கட்டுறாங்க. திராவிடம் வந்து புனிதமானதுன்னா அப்ப திமுகவும் புனிதமானதுன்னு நீங்க சொல்லுவீங்க? நீங்க திராவிடம் என்கிற சொல் திமுகவிற்கு சொந்தமானது அல்ல. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய சொந்த சொத்து அல்ல திராவிடம். திராவிடம் என்பது பார்ப்பனர்களுக்கு எதிரான சொத்து. இவர்கள் இப்போ நரேந்திர மோடி வந்து பீகாரில் போய் பிரச்சாரம் செய்யும்போது சொன்னார்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்தான் பீகாரிகளை கொடுமைப்படுத்துகிறார் என்று அங்கே பேசினார். நான் அவருக்கு வக்காலத்து வாங்கலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிறார் நரேந்திர மோடி என்று சொன்னார். தமிழர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. டாக்டர் ராமதாஸை போல இவர்கள் எண்ணுகிறார்கள். அவர் தான் சொல்லுவார், வன்னிய மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்று. வன்னியர்கள் அனைவரும் பாமகவில் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் சீமான் போன்ற தற்குறிகள் திராவிடத்தை ஒழித்தே தீர்வோம், திராவிடம் என்கிற இனக்கூறு அல்ல நீங்கள் ஒழிப்பதற்கு சாத்தியமில்லை. திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல். அந்த சொல்லாடலை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த 4 எழுத்தை நீங்கள் நீக்கினாத்தான் ஒழியும். ஆகையால் தமிழ் தேசியமே மிகச்சிறந்த தேசிய இனமாக உலகத்தில் இன்றைக்கும் பறைசாற்றி கிடக்கிறது. அதில் உருவான குழந்தைகளான 3 குழந்தைகள் பத்திரமாக வாழ வேண்டும். அந்த மக்கள் எங்கள் பிள்ளைகள், தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள். அவர்கள் எங்களோடு இணைந்துதான் இருப்பார்கள், எங்களோடு கரம் கோர்த்து தான் நிற்பார்கள். தாய்க்கு ஒரு பிரச்சனை என்றால் பிள்ளைகள் வந்து தாளாட்டும், குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தாய் போய் தாளாட்டுவாள் என்பதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம். ஆகையால் இந்த தற்குறிகளுக்கெல்லாம் தமிழர்கள் யார், திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். இப்போ சீமான் அவர்கள் வந்து இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் வந்து மக்களை போய் சந்திச்சு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் மட்டும் வந்து இந்த மரங்கள் மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, இப்போ வந்து கடலுக்கான மாநாடுலாம் வந்து நடத்த போறாரு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அண்டார்டிகாவை காப்பாற்றிடுவாரா? அட்லாண்டிக் பெருங்கடலை காப்பாற்றிடுவாரா? சொல்லுங்க. கடல் என்பது பூகோள வடிவமைப்பின்படி எந்தெந்த நாடுகளெல்லாம் கடல் அலைகள் போய் முத்தமிடுகிறதோ அதெல்லாம் அந்த கடலெல்லாம் அவனுக்கு சொந்தமானவை. வங்காள விரிகுடா கடலை காப்பாற்ற வேண்டுமானால் இந்திய தேசியத்தை எதிர்ப்பதற்கு சமமாகும். இந்தியாவோடு இணைந்து கொண்டு நீ இந்தியாவை எதிர்ப்பது என்பது இருக்கிற ஏழை மக்களை ஏமாற்றுகிற திட்டம். மலைகளின் மாநாடு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியுமா? மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி இமயமலையில் முடிகிறது. எந்த மலையை காப்பாற்ற போகிறாய்? இந்த கேள்வி இருக்குல்ல. அடுத்து மாடுகளின் மாநாடு, அடுத்து ஆடுகளின் மாநாடு நடத்துவாரா? எப்படி? உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பின்னி மாடுகள் மாநாட்டிலே ஆடு மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு உயிரினத்தோடு தொடர்புடையவை. இதில் எதுவுமே ஒன்று சறுக்கி விட்டால் ஒட்டுமொத்த உலக நியதிகளில் ஏதாவது உயிரினத்திற்கு பேராபத்துகள் வரும். எந்த உயிரினமும் இங்கே அழிந்து விடாது. அழிகிற தருவாயில் இருந்தால் கூட அதுவாக உருவாக்கிக் கொள்ளும். இதுதான் நியதி. ஆடு மாடுகளை மட்டுமே இதில் கருத்தில் கொள்ள முடியாது. மண்புழுவும் இந்த மண்ணிற்கு மகத்துவம் சேர்க்கக்கூடியது. அப்போ மண்புழு மாநாடு நடத்த முடியுமா? மண்புழு இல்லை என்றால் மனிதனே கிடையாது. மண்புழுவிற்கு அப்புறம்தான் மாடுகளே.
அதை புரிந்து கொள்ளாதவர்கள் காடுகளின் மாநாடை நடத்துகிறார்கள். எந்த காடு? யூகலிப்டஸ் காடு இருக்கு, அதை பாதுகாக்க போறாரா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளைந்து கிடக்கிறது யூகலிப்டஸ் தெரியுமா? அந்த மாவட்டம் வறட்சி மாவட்டமாக ஆனதற்கு காரணமே யூகலிப்டஸ். அதை பாதுகாக்க போராடுகிறாரா? அல்லது சீமை கருவைகள் என்று சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறதே, தமிழக மண்ணை பால்படுத்தி கொண்டிருக்கிறதே, அதை பாதுகாப்பதற்காக மரங்களின் மாநாடு நடத்துகிறாரா? எதற்காக மரங்களின் மாநாடு? இந்த கேள்விக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாது என்றே நான் கருதுகிறேன். மரங்களின் மாநாடு என்பது ஒட்டுமொத்த மரங்களின் அடிப்படையில் நடத்தப்படுகிற மாநாடாக இருக்க வேண்டும். எந்தெந்த மரங்கள் இந்த மண்ணை பால்படுத்துகிறதோ அதை அப்புறப்படுத்துகிற மாநாடாக இருக்க வேண்டும். முற்றிலும் தவறான நோக்கத்தோடு அந்த தருதலைகள் இன்றைக்கு போராட்ட களத்திற்கு வருவது வியப்பிற்குரியது, சிரிப்பிற்குரியது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.